ஸோ மக்களை இப்போ வந்து எனக்கு சார் சொல்லி தந்த மாதிரி நான் வந்து ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். ஆரம்பிக்கலாமா சார்? இதை நல்லா கவனிங்க, இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 1 2 வாவ். என்கிட்ட ஒரு ஸ்பை இருக்கான். ஹீஸ் அ ஸ்பை. சில்வர் ஆயிடுச்சுங்க. வாவ், சீரியஸாக மைண்ட் ப்ளோயிங். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து ப்ரொஃபஷனல் மெஜிஷியன் கிங்ஸ் ராஜா அவங்க கிட்ட பேச போகிறோம். மோர் தென் 20 இயர்ஸாக வந்து மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே மேஜிக்னு சொன்னால் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இன்னைக்கு சில பயங்கரமான வேர்ல்டு லெவல் ட்ரிக் எல்லாத்தையும் எப்படி சிம்பிளாக பண்ணுறது, நானும் சில மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுக்க போகிறேன். அண்ட் மெஜிஷியன் 2025 ஹவுஸ் இன்டர் கரியர் சாய்ஸ், அவங்களோட வே ஆஃப் லுக்கிங் அட் லைஃப், எவ்வளோ மணி மேக் பண்ணலாம், எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் ஏர் ஹோஸ்டஸை பற்றி பேசினப்போ அது செம்மையாக இருக்குது, ஒரு வித்தியாசமான ஃபீல்டாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னீங்க. இன்றைக்கி அதை விட பயங்கரமான ஒரு ஃபீல்டு மேஜிக்கை பற்றி பேச போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஹாய் சார். ஹலோ சார். ஹாய். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு மேஜிக் நான் ஒன்று இன்ட்ரோ யோசிச்சு வச்சு நீங்கள் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க ஆல்ரெடி. சரி, ஓகே. ஒரு சின்ன ஒரு காயின் சார். இதை நான் ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணுறேன். வெரி 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 ஸ்லோ. இதே மாதிரி எத்தனை காயின் நான் ப்ரொடியூஸ் பண்ண போகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? ஒன்று தான் க்ளோஸ் பண்ணீங்க? ஒன்று தான் எதிர்பார்க்குறேன். ஒன்று தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை திஸ் காயின் நவ். ஓகே. இப்போ அந்த காயினை வந்து நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே. எத்தனை காயினாக மல்டிப்ளை பண்ணலாம்? கிவ் மீ ஒரு சாய்ஸ். தெரியல. ஏதாவது குத்துமைப்பாக சொல்லுங்கள் சார். ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 2. Let me write the number 2 over here. Okay. Let me make a small walk. Wow. Would you like to see the full bird? Yeah. Ready? Okay. Just by saying fufu. 1 2 3 go. And magic stick கிடையாது, ஒரு அழகான ஒரு பால். Yeah, sama. That was fast. That was crazy. இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். Let me repeat the trick once again, very very slowly in front of your eyes. Okay. As you said, number 2. Let me make a small walk. Let me close the hand very slowly. Don't blink your eyes. Just ஒரு சேம் இதே மாதிரி ஒரு டேப் மட்டும். Good. Getting it back again. Okay. That was a crazy start. உங்களை பற்றி நீங்கள் ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுக்கணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? சார், என்னை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுக்கணும்னா, ஐ எம் an entertainer. I'm in the industry for the past 20 years. இப்போ வரைக்கும் நான் என்டர்டெய்னராக எத்தனையோ லட்சம் பீப்புள்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ மீன் இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஸோ என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு, ஸோ அந்த இன்ஜினியரிங்கை விட்டு நான் இதில் வந்திருக்கோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமோ அதுக்குண்டான ஸ்ட்ரகிள், அதுக்குண்டான திங் இன்னமும் ட்ராவல் பண்ணி அப்படியே போயிட்டு தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து மேஜிக் அப்படின்னு சொன்னால் ஐ எம் ஃபுல் க்ரோன் அடல்ட் நவ். பட் ஸ்டில் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து சரி நம்ம வந்து ஒரு பாட்காஸ்ட் ஒரு மெஜிஷியனோட பண்ண போகிறோன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஐ எம் அட் தட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வேர் மேஜிக் இஸ் அ ட்ரிக் அப்படின்னு என் மைண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. ஆனால் இன்னமும் மேஜிக் இப்போ நீங்கள் பண்ணீங்களா திடீர்னு ஒரு பேர்டு எங்கேன்னு வந்துச்சுங்கிறது எனக்கு கிரேசியாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கு எப்படி இது பண்ணுறாங்க, எப்படி இதை அந்த வேகமாக நம்மளை வந்து மெஸ்மரைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ட்ரிக் பண்ணுறது வந்து ஐ திங்க் நான் மட்டும் கிடையாது, எவ்வளோ ஏஜ் ஆனாலும் பீப்புள் வில் ஆல்வேஸ் பி அம்யூஸ்ட் அபவுட் த மேஜிக் யூ கிரியேட். ஆஸ் யூ செட், நீங்கள் வந்து ஒரு என்ஜினியர். ஸோ எனக்கு ஒரு பேசிக் கொஸ்டின் என்னென்னா, நான் ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எப்போவுமே கிளாஸில் ஃபர்ஸ்ட் டீச்சர் வந்தோடனே கேட்குறது நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாருமே நான் மெஜிஷியன் ஆகணும்னு சொன்னது கிடையாது, நான் பார்த்தது கிடையாது. பட் ஐ எம் சிட்டிங் வித் ஒன் அண்ட் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஒன். 20 வருஷமாக மெஜிஷியனாக இருக்கீங்க. வாட் மேட் யூ பிகம் அ மெஜிஷியன்? சார், ஆக்சுவலாக வந்துட்டு லைக் இன்ஜினியரிங் முடிச்சாச்சு. ஸோ சென்னை வந்துட்டு லைக் பிளேஸ்மெண்ட்டோட ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். ஃப்ரம் த வெரி ஃபஸ்ட் டே நம்ம சென்னை வரும்போதே நம்ம பிளானிங்கில் தான் வரும் நம்ம. ஏன்னா பிகாஸ் என்னோடய ஹோம் டவுன் வந்து சேலம். ஸோ அங்கே வந்து ஒரு மெஜிஷியன் நம்ம தேடி பார்க்கும்போது அங்கே ஒரே ஒரு பர்சன் தான் என்னால் கேட்ச் பண்ண முடிஞ்சுது. ஸோ அவரு என்ன சொல்கிறாரு, லைக் உங்கள்கிட்ட இந்த மாதிரி நான் லேர்ன் பண்ணிக்கணும். இது எப்போ ஆரம்பிங்கன்னா
ஸ்கூல் டைமில் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு கலையில் வந்து ஒரு ஆர்வம். நம்ம காலேஜ் படிக்கும்போதே வந்து பார்த்துட்டிங்கன்னா மிமிக்ரி. ஸோ நான் மிமிக்ரி பண்ணுறேங்கிறது எனக்கே தெரியாது. ஸோ மிமிக்ரிங்கிற ஒரு விஷயம் ப்ராமிஸாக மிமிக்ரிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுங்கிறது அங்கே காலேஜில் என்னோடய சீனியர்ஸ் சொல்லி தான் மிமிக்ரிங்கிற வேர்டு. எப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட் இயர் போகும்போதே நம்ம அங்கே ஃபஸ்ட் இயர் ஸ்டாஃப் மாதிரி இமிட்டேட் பண்ணுறது, அவங்களுடைய வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணுறது, அவங்க பாடி லாங்குவேஜை வந்து அப்படி இமிட்டேட் பண்ணுறதுங்கிறது, அவங்க வாய்ஸ் மெயின் வந்து அவங்க வாய்ஸ் அதை பண்ணும்போது பசங்க வந்து ஹாஸ்டலில் வந்து இது மாதிரி பேச்சு வருது. ஸோ இவன் வந்துட்டு இவர் மாதிரி பண்ணி இமிட்டேட் பண்ணுறான். ஏன்னா எனக்கு அப்போ வந்து ரேகிங்கிற பேர் தெரியும், கலாய்ப்பாங்க, சீனியர் கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 45 minutes வச்சு செஞ்சாங்க. ஓகே, அதாவது கண்ணிலேருந்து தண்ணி வராத அளவு தான், அந்த அளவுக்கு ரொம்ப செஞ்சுட்டு கடைசியில் ஒரு லெவலுக்கு போகும்போது அவங்களாவே கூல் பண்ணுறாங்க, உனக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்குது, அதை வந்து உனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் கூட உட்காந்து பேசின பர்சன்ஸ் எல்லாமே அந்த காலேஜில் இருக்கிற கல்ச்சுரல் டீம் அவங்க எல்லாமே மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அதுதான் மிமிக்ரிங்கிறது எனக்கு அப்போ தெரியாது, அவங்க சொல்லி தான். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா காலேஜில் வந்து லைக் கிளாஸ் அட்டன் பண்ணுறனோ இல்லையோ ஒரு காலேஜ்லேருந்து சிம்போசியம் அதுன்னு வரும் இல்லையா கல்ச்சுரல்ஸ், எங்கே இருந்தாலும் நம்ம போயிடுறது, ஓடி போகிறது தான் ஜாஸ்தி. ஓகேவா, அந்த மாதிரி தான் இருந்து மிமிக்ரிங்கிற விஷயத்தோடு தான் அங்கே ட்ராவல் பண்ணேன். ஸோ இது பண்ணுவோம் மேஜிக்ங்கிறது ஏன் நம்ம கற்றுக்கூடாதுன்னு சேலமில் தேடும்போது அங்கே ஒருத்தர் என்னோடய சீனியர் அவங்கள பார்க்குறோன்னா இந்த மாதிரி இவர் தான் மெஜிஷியனாக இருக்காருன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், நான் சென்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கைட் பண்ணுறேன், நீங்கள் சென்னை போனீங்கன்னா சொல்லுங்கள். சென்னை வரும்போது அங்கே ஒருத்தர் லிங்க் கொடுக்குறேன். சரி, சென்னை வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்கள போய் நேரில் போய் பார்க்குறோம். அவர் என்ன கைட் பண்ணுறார், மிஸ்டர் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் வந்து ஹீ இஸ் அ மேஜிக் டீலர். ஸோ மேஜிக் ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க. ஸோ இப்போ எனக்கு ஒரு கஸ்டமைஸ்டாக தேவைன்னா அதை வந்து அவர் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவர் வந்து ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தரை லிங்க் பண்ணுறாரு. ஐயான்னு சொன்னோடனே நான் நினச்சேன் அவர் வந்து பயங்கரமான ஒரு ஆஜ் அனுபவமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தாக்கா நீ இந்த டைம் வாப்பா அவர் வருவார். அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் மீட் பண்ணும்போது 20 years ஃபீல்டு ஜேர்னி இருந்து நான் மீட் பண்ணும்போதே அவருக்கு வந்து 80+. அவர் வந்து கிடுகிடுன்னு வர்றார், வயசான தாத்தா, எப்படா இவர்கிட்டலாம் கற்றுக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது ஹீ இஸ் அ சீனியர் மோஸ்ட் மெஜிஷியன் இன் சென்னை. ஓகே, சென்னையில் சீனியர் மோஸ்ட் மெஜிஷியன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிளேசர் கோட் போட்டு ஹோட்டல்ஸில் ஷோ பண்ணுறாங்க. ஹோட்டல்ஸில் வந்து நம்ம நார்மலாக டைனிங் அப்போ டைம்லலாம் வந்துட்டு ஃபுட் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. 10 minutes 15 minutes ஆகும். வர்ற டைம் வந்து கெஸ்ட்டுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுடைய பொறுமையை சோதிக்காத லெவலுக்கு அவங்க ஒரு என்டர்டெய்னர்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி சென்னையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவர் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணதை வச்சு தான் நம்மளுக்கு ஆல் ஓவர் சென்னை மட்டும் கிடையாது, நம்ம நிறைய ஊர்களில் அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி கற்றுக்கிட்டு படிப்படியாக கற்றுக்கிட்டு நான் இப்போ ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஓகே, வாவ். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே ஆடியன்ஸை கொஞ்சம் எக்ஸைட் பண்ணோம், நானும் கொஞ்சம் எக்ஸைட் ஆகணும், ஏன்னா எனக்கு மேஜிக் வந்து பார்க்கணும். யூனோ ஐ ஹவ் சீன் மேஜிஷியன்ஸ் பர்ஃபார்ம் ஆன் ஸ்டேஜ். என் லைஃப்பில் வந்து இவ்வளோ க்ளோசஸ்ட் ஒரு மெஜிஷியனோட உட்கார்றதே எனக்கு இதுதான். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் டே. ஏன்னா த சைல்டு இன் மீ இஸ் வெரி எக்ஸைட்டட். ஸோ எனக்கு வந்து ஏதாவது இப்போ மேஜிக் பண்ணி காட்டுங்க என்ன பண்ணி உங்களுக்கு. இல்லை ஆக்சுவலாக இது பாருங்கள், இது ஒரு கிட்டாகவே வச்சுருக்கோம். ஜென்ரலாக இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்க, பிளாங்காக நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஓகே, ஸோ வில் பி ஹேவிங் எ பேக் ஆஃப் கார்ட்ஸ். ஓகே, க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் கேமராவில். இந்த ட்ரிக்குக்கு பேர் என்ன சார்? மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு பேரெல்லாம் வச்செல்லாம் கிடையாது. ஓகே, நம்ம பிளான் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று இது இப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு போவோம், அங்கே அந்த சுச்சுவேஷன் வேறு மாதிரி மாறும். இப்போ நான் நிறைய மாற்றிட்டு இருக்கேன்னா இல்லை, இது வரைக்கும் மாற்றலை, மைட் பி இட் மே ஹேப்பன். ஓகே, அதாவது எப்போ மாறும் அப்படின்னாக்கா நம்ம பிளான் பண்ணி போகிற விஷயம் கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைனா கரெக்டாக போகும். ஓகே, இது வந்து நார்மலாக ஒரு கேதரிங்கில் வந்துட்டு லைக் ஒரு ஃபேமிலி கேதரிங்கில் பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகாது. இதுவே வந்துட்டு ஒரு கார்பரேட் கேதரிங்கில் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிற ஒரு கேதரிங்கில் ஒரு 10 கேர்ள்ஸ் இருக்கும்போது ஒருத்தர் இருக்கிறாருன்னா அந்த இடத்துல தான் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா அவரோட ஹீரோஸை காட்டுறதுக்கு என்ன பண்ணுவார், எனக்கு இது இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணுங்க, இது இப்படி தானே வந்துச்சு, அப்படி தானே வந்துச்சுன்னு. கடைசியில் அல்டிமேட்டாக பல்ப் வாங்க போகிறது அவர் தான். ரைட், லெட் மீ ஷஃபில் திஸ் பேக். ஸோ இது நல்லா ரொம்ப ஜென்டலாக நான் ஷஃபில் பண்ணுறேன், ரொம்ப 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 ஸ்லோவாக. ரைட், ஓகே, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம இப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், பட் அது வந்து நம்ம கேமராவில் இதாகக்கூடாது. ஸோ while I'm doing like this, you need to say stop at any point. ஓகே, இந்த மாதிரி நான் பண்ணும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் ஸ்டாப் சொல்லலாம். சரியா? ஓகே, கிளியர்? ஸ்டாப். கிளியர்? நான் ஸ்டாப் சொல்கிறதுக்கு அப்புறம் போயிடுச்சு கொஞ்சம். போனால் போதும் சார், என்ன ஒரு 2 கார்டு போயிருக்குமா, எடுத்து நீங்கள் பார்த்துங்க, என்கிட்ட காட்ட வேண்டாம். ஓகே, just show to everyone. ஓகே, then just place it middle of this pack. இந்த பேக்கில் ஏதோ ஒரு இடத்துல வச்சுருங்க. ஓகே, தென் இது இங்கே வச்சுருவோம். ஓகே,
ஸோ இது வந்து வெல் ஷஃபிள்டு பேக் ஆஃப் கார்ட்ஸ். ஓகேவா, கேமராக்கு முன்னாடி சரிங்க முன்னாடி தான் ஷஃபிள் பண்ணியிருக்கோம். ஓகே. ஏன்னா நான் எக்ஸாக்டாக ஸ்டாப் பண்ணுறது நம்ம ஏபிஎஸ் பிரேக் கிடையாது. ஓகேவா, ஏதோ ஒரு பாயிண்ட்ல மிஸ் கொஞ்சம் முன்ன பண்ண 2-3 கார்டு மிஸ் ஆகி தான் போகும். பட் எனி பாயிண்ட் நீங்கள் சொன்னதில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், அதோட முடிச்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். என்ன கார்டுங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க, கேமரா காட்டினீங்களா? ஆமாம், காட்டியிருக்கீங்க, கிளியர். ஸோ இப்போ அது வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஐ நீட் யுவர் 100% அட்டென்ஷன். கிளியர். இஸ் இட் அ ரெட் கலர் கார்டு? ஆமாம். எஸ். டு யூ ஹேவ் மொபைல் வித் யூ? இல்லையே, கீழே இருக்கு. கீழே ஒரு ஃபோன் இருக்கு. யூ வாண்ட் மீ டு டேக் தி மொபைல் இருந்தால் மொபைல் எடுத்துங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபோன், எனிதிங் எல்ஸ். நான் எடுத்துட்டேன். ஓகே. கெட் இன்டு வைஃபை. ஓகே. மேக் அ லாங் ப்ரெஸ். ஆ. கேன் ஏபிள் டு ஃபீல் எனிதிங்? ஏதாவது தெரியுதா உங்களுக்கு வந்திருக்கா? எஸ். கேன் ஷோ டு த கேமரா. 2 of hearts. 2 of heartsனு வந்திருக்குது. யா. வாவ். இதுவே இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியாச்சா, எடுத்தாச்சா? எடுத்துக்கோங்க நல்லா கிளியராகவே. ஒரு ஃபோட்டோவே கூட எடுத்துருங்க. 2 of heartsனு வந்துருக்குது. கிரேசி. இதுவே நான் ஷஃபிள் பண்ணதில் ஏதாவது டவுட் இருக்கும். ஒன் டு பீப்புள் நீங்களே எடுத்து ஷஃபிள் பண்ணுங்கள். இங்கே எப்படி வந்துச்சு? அதை விட்டுருவோம் சார், அதை நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுவோம். ஓகே. ஜஸ்ட் ஷஃபிள் திஸ் பேக் வெரி தரோலி. எனக்கு நீங்கள் ஷஃபிள் பண்ணுற சில பேர் ஷஃபிள் பண்ணுற ஸ்பீடை வச்சு தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு அவங்க வந்து கார்டில் ஸ்கில் அப்படின்னு சொல்லி. நான் ஸ்கில்ல 0 கார்ட்ஸில். குட். எனக்கு ப்ளஃப் விளையாட தெரியும். எதையோ ஒன்று விளையாடுங்க சார். ப்ளஃப் தெரியுமா உங்களுக்கு? இல்லை சார், அந்த அளவுக்குலாம் தெரியாது சார். ப்ளஃப்னு ஒன்று இருக்குது, அது வந்து அது மட்டும் எனக்கு விளையாட தெரியும். இந்த ரம்மி அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே. நீங்கள் ப்ளஃப்னு தெரியும்னு சொல்லிட்டுனா அடுத்த எபிசோட ப்ளஃப் பற்றி ஒரு என்சைக்ளோபீடியா போட்டுருவீங்க. ப்ளஃப்லாம் என்ன, எப்போ இருந்து வந்துச்சு, இது எதிர்காலத்தில் ப்ளஃப் எப்படி போகுது, இது எங்கே எதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. குட், ஷஃபிள் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போது நம்ம இப்படிலாம் ஸ்டாப் வேண்டாம். ஓகே. நான் இங்கேருந்து நான் த்ரோ பண்ணுறேன், நீங்கள் ஸ்டாப்னு சொல்கிற இடத்துல ஸ்டாப் பண்ணுவோம். ஸ்டாப். கிளியர். Just take this card and see it by yourself. No need to show the card to me. Just show to the camera. காட்டிட்டீங்களா? ஓகே, காமிச்சாச்சு. ஃபோக்கஸில் வந்துருச்சா? யா. குட். Just place it middle of this pack somewhere else. ஓகே. அப்படியே வரமாகவே வச்சுருங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஷஃபிள் டு பேக் ஆஃப் கார்ட்ஸ். நீங்கள் தான் ஷஃபிள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சொன்ன இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ விஷுவலாகவே நம்ம இங்கிருந்தே நான் த்ரோ பண்ணும்போது தான் ஸ்டாப் ஆகிருக்கு. கிளியர். அது என்ன கார்டு பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆடியன்ஸ்ட்டை காட்டியிருக்கீங்க. கிளியர். என்கிட்ட ஒரு ஸ்பை இருக்கான். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பை இருக்கான். அந்த ஸ்பை இதுக்குள்ளே தான் இருக்கான். உங்களுக்கு குட்டி சாத்தான், பில்லி, சூனியம், ஏவல், வவ்வால், ஓவல் இதில் ஏதாவது இது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லை. ஏன்னா நம்பிக்கை தும்பிக்கையை விட பெருசுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் இல்லைன்னு எதெல்லாம் சொல்லுவீங்களோ அதை மட்டும் தான் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா உங்களோட எல்லா வீடியோவை பார்த்துட்டு எல்லாத்த பற்றியும் வீடியோ போட்டிருக்கீங்க. ஸோ இவனை பற்றி வீடியோ போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இது என்னது? இது வந்து ஒரு ஹீஸ் அ ஸ்பை. ஓகே. இது என்னதுன்னு கேட்டீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் அங்கே தான் உங்களுடைய கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ இதில் ஏதோ வச்சிருக்கான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கிருந்து வந்திருக்கும்? அதுவா இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து குட்டி சாத்தான் பற்றி வீடியோ போட்டிருக்கீங்க. ஜஸ்ட் ஷோ மீ ரன். உங்கள் லைவாக நான் காட்டுறேன். இந்த இடத்துல போட்டு இந்த இடத்துல ஒரு பவர், இந்த இடத்துல ஒரு பவர் இருக்கு அப்படின்னா அது எனக்கு காட்ட போகுது. ஸோ இது வந்து நீங்கள் தொட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே உங்கள் கையை மேலே வச்சிடறேன். எந்த அளவுக்கு லைட் வெயிட் அப்படிங்கிறது சரிங்களா? ஸோ ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு விஷயம் சரிங்களா? நீங்கள் என்ன கார்டு பார்த்துருக்கீங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஸோ இதை வந்து எனக்கு இவன் சொல்லுவான். ஓகேவா? இந்த மாதிரி தான் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? நான் என்ன சொல்ல விரும்பலை. ரைட், லிசன் வெரி கிளியர்லி. டோன்ட் பிளிங்க் யூர் ஐஸ். இப்போ நீங்கள் என்ன கார்டு பார்த்துருக்கீங்கிறது கொஞ்சம் ஞாபகத்தில் கொண்டு வரணும். ஓகே. உங்களோட அட்டென்ஷன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்த கார்டில் தான் இருக்கணும். ஓகே. உங்களோட 100% அட்டென்ஷன் வந்து நீங்கள் என்ன கார்டு பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். ஓகே. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அப்படியே கொஞ்சம் கேட்ச் பண்ணுறோம். இது வந்து என்ன சொல்கிறது, இது எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் லைக் அ மைண்ட் ரீடிங்னு எடுத்துட்டாலும் சரி, எந்த மாதிரி கான்செப்டில் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துட்டாலும் சரி. ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போ பையன் வந்து 45 டிகிரியில் இருக்கான். அப்போது
ஓகேவா? நம்ம 45 டிகிரியா 30 டிகிரியாங்கிற ஜாமெட்ரிக்கல் மெஷர்மெண்ட் தேவையில்லை. ஸோ பாசிட்டிவ்லி நீங்கள் எடுத்தது வந்து இட்ஸ் ரெட் கலர் கார்டு. ஆம் ரைட்? எஸ் குட். ரெட் கலர் கார்டுனா இந்த நம்பர் இஸ் -5. இல்லையே. 5க்கு கீழே. ஓகே. குட். டைமண்ட் 3 ஆஃப் டைமண்ட். எஸ் குட். உள்ள போய் தூங்கு தம்பி. செம சார். 3 ஆஃப் டைமண்ட். ஸ்கூல். ஸோ மேஜிக்ங்கிறது ஒரு என்டர்டெய்னிங் ஆர்ட் சார். செம்மையா இருக்குது, வேற லெவலில் இருக்குது. சீரியஸாக எனக்கு மைண்ட் என்ன ட்ரை பண்ணிட்டே இருக்குன்னா, என்ன நீங்கள் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும், அதுதான் மேஜிக்கு, நீங்கள் சொல்லிடுவீங்க, எப்படி சொல்கிறீங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கிறது செம்மையாக இருக்குது. அதாவது மெஜிஷியன் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபாஸ்டர் தென் ஐஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு லெவலில் நீங்கள் அந்த ட்ரிக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் டிசைட் பண்ணிடுவேன் திஸ் இஸ் த திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு. அதை நம்ம எப்படி என்டர்டெய்னிங்காக கொண்டு போகணும் பண்ணுற விதத்தை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ அதுவே வந்துட்டு இப்போ நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது தான் அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு அந்த ஒரு எஃபெக்ட் எடுத்துகிட்டு போவோம். எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணிட்டு பண்ணால் சரி அப்புறம் வேற அப்படின்றவீங்க. இந்த எப்படா அது அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் அவருக்கு இருக்க அந்த குழந்தைத்தன்மை வெளியே வந்துடும். அந்த நம்ம அந்த கேரக்டர் தான் நம்மளை அந்த மேனலிசம் மாற்றுது. ஐயோ நம்ம இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கோம், நம்ம இப்படி வரக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது. சில ஃபங்க்ஷன்லாம் போனால் இப்படியே உட்காந்துருப்பாங்க, சிரிக்கிறவங்க முறைச்சி பார்ப்பாங்க, அப்படி பக்கத்தில் யாரும் சிரிச்சாங்கன்னா அப்படி முறைச்சி பார்ப்பாங்க. அப்படிலாம் இருக்கிற அதாவது அந்த ஒரு கேரக்டர் உள்ள வைங்க. ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் அந்த ஒரு ஷோ ட்ராவல் பண்ணி அந்த பர்டிகுலர் ஷோக்கு உள்ளே மிங்கிள் ஆகிட்டார் அப்படின்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு விஷயம் வெளியே வந்துடும். சார் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த கிரிக்கெட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, மோஸ்ட்டாக சென்னையில் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். இந்த சிஎஸ்கே தோனிலாம் உட்காந்துருக்கப்போ, டிஜே பிராவோலாம் இருக்கிறப்போ அங்கே வந்து கேட்பாங்க, உங்களோட சின்ன வயசு ஃபஸ்ட்டு க்ரஷோட பேரோட ஃபஸ்ட்டு லெட்டர் நான் சொல்கிறேன் அப்படின்னு கரெக்டாக வேறு கெஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது எப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் என்னது, அது எப்படி பண்ணுறாங்க? அதை நீங்கள் லைவாக பார்த்தீங்களா சார்? லைவாக பார்க்கல நான், பட் அங்கே தோனி உட்காந்துட்டு இருக்காரு, நான் வீடியோவாக இதை பார்த்தேன். வீடியோவாக பார்த்தீங்க? ஆமாம். ஸோ வீடியோ வந்து நமக்கே தெரியும், ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ப்ராபப்ளி ஒரு 2 hours ஷூட் பண்ண வீடியோ தான் நமக்கு 1/2 hour கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு ஏரில் விஷுவலில் வருது. நீங்கள் பார்த்தது வந்து 20% ஆஃப் த கிளைமேக்ஸ் பார்ட் ஆஃப் த வீடியோ தான். ஓகே. ஸோ ப்ராபப்ளி 80% ஆஃப் த விஷுவல்ஸ் வந்து அது ப்ராசஸ், அதுக்கு பின்னாடி லென்த்தான ப்ராசஸ் இருக்கும். அது ஆல்ரெடி லைக் அதை நம்ம கிளைமேக்ஸில் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் பார்க்குறோம். அவங்க க்ரஷ் பேரை சொல்கிறது, உங்களுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் பேரை சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிளைமேக்ஸ் பார்ட்டில் 20% ஆஃப் த வீடியோ தான் நீங்கள் விஷுவலில் பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி நிறையா ப்ராசஸ் இருக்குது. அதை வந்து பேசி அவங்களே ஆனால் தெரியாமல் சொல்லிடுவாங்களா? சொல்ல வைக்கிறது தான் அது. ஓகே. அது வந்து அவங்களுக்கே தெரியாது. அது வந்து லைக் ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி அது ஒரு டாபிக். சரி, எனக்கு ஒரு டவுட்டு, உங்களுக்கு பேய் மேலே நம்பிக்கை இருக்கா? பேய் மேலே நம்பிக்கை ஒன்ஸ் அப்பான டைம் இருந்தது. ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் போக 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 பேய் மேலே நம்பிக்கை இல்லை. சாமி மேலே நம்பிக்கை இருக்கா? கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மேஜிக் நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் தெரியும். கடவுள் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டாருன்னு நம்புறாங்கல்ல, நான் நம்புவேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. அதுக்கு பின்னாடி லாஜிக் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அதை தாண்டி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார், அதாவது நம்ம சில விஷயங்களை வந்து கண்ணில் விஷுவலாக, இப்போ நான் பண்ணின மேஜிக்ஸ்லாம் நீங்கள் விஷுவலாக பார்க்குறீங்க. சிலதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும், சிலதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, கண்ணில் பார்க்க முடியாது, அதோட செயல்பாடுகளை நம்மளால் உணர முடியும். பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க, பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன பண்ணுற எல்லா விஷயங்களும் பிரபஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்குது. ஸோ பஞ்சபூதங்கள் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு விஷயம் நம்புகிறோம் அப்படின்னாக்கா அது ரிலேட்டடான விஷயமாக தான் இருக்கும். அதை ஸ்பிரிச்சுவல்னு சொல்ல முடியாது, நம்பிக்கை அவநம்பிக்கை அப்படின்னு சொல்ல முடியாது. மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை. அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாக்கா லைக் கடவுள்கிட்ட வேண்டுறோம், கடவுளை இன்னைக்கு இந்த விஷயம் போகிற நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் வரம் கொடுக்குறவர் கொடுப்பார், அது நம்ம டேலண்ட்டில் தான் இருக்குது. அங்கே போய் இப்போ எப்படி பேசி ப்ரெசென்ட் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அவசரமான சுச்சுவேஷனில் மனுஷனுக்கு கடவுள்கிட்ட வேண்டது கூட டைமில் போகிற வழியில் இப்படின்ட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம டேலண்ட்டு வந்து ஒரு பக்கம் இருக்குது, அதை வந்து நம்பிக்கைங்கிறது மனசுக்குள்ளே இருக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன பில்லி சூன்யம், அவங்க சொல்கிறாங்கல்ல, நான் ஏவல் விட போகிறேன், நான் இப்படி பண்ணுறதுனால இது நடக்க போகுது, அதை ஏன் நான் உங்ககிட்ட கேட்குறேன்னா, நீங்கள் பண்ணுறீங்கல்ல, திடீர்னு இப்படி எந்திரிக்குது, திடீர்னு இப்படி பூ உள்ளே வந்து பறவையெல்லாம் வருது, இன்னும் நிறைய இடத்துல வந்து நான் பில்லி நான் சூன்யம் வைக்கிறேன், முடியை கொண்டு வாங்க, அதெல்லாம் ட்ரிக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உண்மையிலே ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் என்னன்னு நினைக்கிறேன்? வாட் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ? சரி, என்னோட பாயிண்டில் சொல்லும்போது அதை வந்து
ட்ரிக், அதாவது நம்ம எதையுமே நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது சார். அது சார் ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒரு தொண்டை கொஞ்சம் சரியில்லை, தண்ணி நீங்கள் சாப்பிடுங்க சார், தாராளமாக ஓகே. சாப்பிடுங்க. அதாவது லைக் அந்த சூப்பர் நேச்சுரல்ஸ், ம் அந்த ஈவில் பவர் யூஸ் பண்ணுறது வைக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு ஒரு பகுதியில் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்களே அவங்க அந்த மாதிரி சில பல ஆட்களே மேஜிக்கை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ம் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறது, இதுவே உங்களுக்கு இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சரியா? ஸோ உங்ககிட்ட ரிங் போட்டுறீங்களா ஃபிங்கர்ஸில்? இல்லையே. இல்லை. சரி, என்ன மாதிரி ஆளு இந்த மாதிரி மேஜிக் இன்டர்வியூங்கிறதுனால கழட்டி வச்சுட்டு வந்துட்டீங்களா? இல்லை நான் ரிங் போட மாட்டேன் ஜென்ரலாக. சரி, ஓகே. இது வந்து கோல்டு ரிங் தானாங்கிறத கொஞ்சம் கன்ஃபார்மாக செக் பண்ணி சொல்லுங்களேன். அதுக்குன்னு தேய்ச்சி பார்த்து அப்படி ஐடென்டிஃபை பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு பார்க்க தெரியாது ஜென்ரலாக. இப்போ கோல்டு கலரில் தான் இருக்கு. கோல்டு கலரில் இருக்கு. அட்லீஸ்ட் எல்லோன்னு நம்பினா கூட ஓகே தான். எல்லோ கலரில் இருக்கு. கிளியர். இப்போ என்னன்னா, ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை திஸ் ரிங் நவ். ஒரு கோல்டு ரிங், இதை வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அரை பவுன் போகிறீங்களா? அரை பவுனோட ஒரு கெப்பாசிட்டி, சரிங்களா? ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூர் ஐஸ், டோன்ட் பிளிங்க் யூர் ஐஸ், ஓகே. ஷோ மீ யூர் ஹேண்ட், ஜஸ்ட் க்ளோஸ் இட் வெரி டைட். கை க்ளோஸ் பண்ணிங்க, நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 100% ஃபார் ஷுர் இப்போ அந்த ரிங் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நான் ஏதாவது கையில் வச்சுருந்தா தான் டவுட் வரும், இதில் வந்து கோழி வருமா பேர்டு வருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்பெல்லாம் கிடையாது. ஸோ இந்த ரிங் 100% உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு கோல்டு ரிங் கொடுத்துருக்கேன், அதை 2 ரிங்காக மாற்றுறோம். ஓகேவா? உங்களுக்கு 2 ஓகேவா, இல்லை அதுக்கு மேலே எதாவது மாற்றணுன்ட்டு ஏதாவது இருக்கா? உங்கள் ரிங் சார், எங்கள் ரிங் எதனா மாற்றிங்க அப்படின்னு. சரி, இப்போ என்ன டவுட்டா? என்னது? ஏதோ இப்படி பார்த்தீங்களே? இல்லை நான் ஒன்றும் பார்க்கல. உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது, ஏன்னா உங்கள் கையில் இருக்குங்கிறத டவுட் எதுவும் இல்லையே. கிளியர். இப்போ 2 ரிங்காக மாத்திரம்னா ஒரு ரிங்கை நான் எடுத்துக்கிறேன், ஒரு ரிங்கை உங்ககிட்ட நான் கொடுத்தேன்னா நீங்கள் வச்சுக்கிங்களா, என்கிட்டயே கொடுத்துருவீங்களா? உங்ககிட்ட தான் கொடுப்பேன். என்கிட்டயே கொடுத்துருவீங்க, தாராள மனசு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளியர். ஸோ கொஞ்சம் நல்லா இப்படி லிஃப்ட் பண்ணி காட்டுங்க, நான் அப்போ தான் கேமராவில் ஃபோக்கஸில் கிடைக்கும். சார் லிஃப்ட் பண்ணி தான் சார் காட்ட சொன்னேன், அதுக்கு ஜஸ்ட் ஓப்பன் யூர் ஹேண்ட் வெரி வெரி ஸ்லோலி. ஒரு கோல்ட் ரிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த கோல்ட் ரிங் வந்து இட்ஸ் சப்போஸ் டு பி ஆன் யுவர் ஹேண்ட். வாவ், சில்வர் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக என் கையில் நான் எதுவுமே பண்ணல, கீழே என் கையில் தான். இல்லை, நான் உங்ககிட்ட தானே கொடுத்தேன். ஆமாம். அப்போ எனக்கு கோல்ட் ரிங்கை கொடுங்க. தெரியல எப்படி மாறிச்சுன்னு. இல்லை சார், உங்ககிட்ட கோல்ட் ரிங் நான் கொடுத்துருக்கேன், இது வந்து பார்க்குற வியூவர்ஸுக்கும் தெரியும். ஓகேவா? வாவ். நீங்கள் இதை இந்த ரிங்கை வச்சு என்ன வேணா பண்ணுங்க, நீங்கள் எனக்கு கோல்ட் ரிங் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு போதும். அப்படியே நீங்களே மேஜிக் பண்ணி எடுத்துருங்க திருப்பி. எப்படிங்க இது பண்ணீங்க? ஆமாங்க, நீங்கள் கேட்டீங்க இல்லையா? ஆமாம். இதே தான் சில பேர் பிலிசோனியன் லிங்கமாக வர வச்சாங்கன்னா அது வேற. எப்படிங்க கோல்டு சில்வரா மாறிச்சு? இல்லை சார், அது அப்படிதான். வாவ், சீரியஸா மைண்ட் ப்ளோவிங். நான் ஆக்சுவலாக கை எடுத்தீங்களா? நான் கீழே வச்சு எதுவுமே பண்ணல, ஏதாவது கட் ஆயிடுச்சா? இல்லை தெரிஞ்சில்ல, ஃபுல்லாக என் கையிலேருந்து எதுவுமே போல வரல. இதுவே நான் வேற மாதிரி கொடுத்தேன்னா அதோட கான்செப்ட். நீங்கள் வந்து எனக்கு அப்படியே மந்திரகாளி அப்படி இப்படின்லாம் சொல்லி அப்படியே கையில் வந்து தங்கத்தை இப்போ சில்வரா மாத்துறேன்னா அவ்வளோதான், நான் டிவோட்டி ஆகிடுவேன். அந்த மாதிரி தான் இருக்குது. சீரியஸாக இல்லை, அட்டையர் மட்டும்தான் சார் வேற, அவுட்லுக் மட்டும்தான் வேற, மற்றபடி எல்லாம் பண்ணணும்னா நிறைய பண்ணலாம். வேற லெவலுங்க, செம்ம ட்ரிக்காக இருக்குது. இதுதான் பெஸ்ட் ட்ரிக். மறுபடியும் அது பண்ணலாமா? நான் ஜஸ்ட் ரெடி பண்ண ட்ரை பண்ணலாமா? எப்படி இது நடக்குதுன்னு என் கையை நான் இன்னும் ஃபோக்கஸ் பண்ண பார்க்குறேன். பயங்கரமாக இருக்குது. கேன் இட் பி டன்? இல்லை, நம்ம எந்த ஒரு விஷயமே வந்து ஒரு டைம் பண்ணாதான். சரி, ஓகே. நம்ம இஃப் யூ கோ நம்ம செகண்ட் லெவல் நெக்ஸ்ட்டு போகிறோம் அப்படிங்கிறப்போ அதோட கியூரியாசிட்டி லெவல் ரொம்ப கம்மியாயிடும். ஓகே. எனர்ஜியில் அதோடைய அந்த ட்ரிக்கோட எனர்ஜி அப்படியே 0 ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் கியூரியாசிட்டி சேக்கில் கேட்குறேன். இது நீங்கள் பதில் சொல்லாமல் கூட இருக்கலாம். ஜென்ரலாக ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஹவு ஆஃபன் யூ கெட் ஈவெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்? ஏன்னா 2025ல் இன்னும் எவ்வளோ பேர் வந்து மேஜிக்கை பார்த்து எக்ஸைட் ஆகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் எக்ஸைட் ஆகுறேன். ஐ எம் அஸ்டவுண்டட். என் கையிலே ஒரு விஷயம் மாறுறப்போல எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. பட் நான் என்ன கேட்க வரேன்னா, இன்றைக்கி இருக்கிற பசங்க எத்தனை பேர் இதுக்கு எக்ஸைட் ஆகிறாங்க? ஹவு ஆஃபன் யூ கெட் கால்ட் ஃபார் ஈவெண்ட்ஸ்? அது ஏதாவது ரேஞ்ச் இருக்கா, பேட்டர்ன் இருக்கா? சார், ரேஞ்ச் பேட்டர்ன்கிறது கிடையாது. மேஜிக் இஸ் அன் என்டர்டெய்னிங் ஆர்ட். ஆமாம், தட்ஸ் இட். ஸோ ஒரு இடத்துல வந்து எப்போ மேஜிக் தேவைப்படுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் ஈவெண்ட்ஸில் சொல்கிறீங்களே, ஈவெண்ட்ஸில் எப்படி உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஐ மீன் தி இண்டஸ்ட்ரி இப்போ வந்து 20 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே கிரவுண்ட் ஒர்க். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண புதுசில், நான் ஸ்டார்ட் பண்ண பீரியடில் உங்களுக்கு சோஷியல் மீடியாஸ் கிடையாது. ஒன்லி நாங்கள் கிளைண்ட்டுக்கு கன்வே பண்ணுறோம், கம்யூனிகேட் பண்ணுறோன்னா ஒன்லி த்ரூ த மெயில் கான்வர்சேஷன் தான். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். கோல்டு ஆயிடுச்சா மறுபடியும்? ஆமாம் சார். என்னங்க இப்போ சில்வர் கையில் கொடுத்தீங்க? இல்லை சார், இல்லைங்க, நல்லா ப்ளீஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது ஒரு கோல்ட் ரிங். நம்ம ஒரு ட்ரிக்கை வந்து நம்ம ரசித்து பார்த்தோன்னா அது ரொம்ப ரசனையாக இருக்கும். அதோட டேஸ்ட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும்.
அதை ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணி அதை ஒரு எக்ஸாமின் பண்ணணும்னு வச்சுங்களேன், அது வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற ஒரு 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 டெஸ்டிங்குள்ளே போய் அதை அதோட இல்லை அப்படிலாம் இல்லை, நான் ஜஸ்ட் கியூரியஸ் எப்படி அது மறுபடியும் கோல்ட் ஆச்சு. இப்போ உங்கள் கையில் மாறாமல் என் கையிலே நான் காட்டுறேன். ஓகே சரிங்களா? ஸோ டோன்ட் பிளிங்க் யுவர் ஐஸ். ஓகேவா? மாஸ். சரி ஓகே, நான் கமிங் பேக் டு டாபிக். நான் பேசிட்டு இருக்கப்போ சரி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். ஹவு ஆஃபன் யூ கெட் கால் ஃபார் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆஃப் அண்ட் கால் அதான் சார். நான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் கிடையாது. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ண கிரவுண்ட் ஒர்க். ஸோ இப்போ நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ மதன் கௌரி சாருக்கு ஒரு ஈவெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ என்னோடய காண்டாக்ட் உங்களோட ஃபோன் புக்கில் ஸ்டோர் ஆகுது. அப்படியே உங்கள் ட்ராவலில் போயிட்டுருக்கோம். ஒரு 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு அக்கேஷன்ஸ் கோஇன்சிடென்ஸில் வரலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கு அது பர்த்டே செலிப்ரேஷனுக்குள்ளே வரலாம், இல்லை நம்ம கொலீக்ஸ் யாருக்காவது கல்யாணம் வெட்டிங்கு, இல்லை நம்ம டீம் எப்போ ஒரு நாளைக்கு நம்ம அவுட்டிங் போகலாம்ப்பா, இந்த மாதிரி ஒரு டீம் போகலாம் வந்துங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி வந்ததில் வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்கோம். பர்த்டே பார்ட்டிஸ்லேருந்து, கெட் டுகெதர்ஸ்லேருந்து, வெட்டிங்ஸ்லேருந்து, ஜூஸ் வேணும் எடுத்துக்கோங்க, வெட்டிங்ஸ்லேருந்து ஆடியோ லான்ச்சஸ், அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூவி லெவலில் அந்த மாதிரி நம்மளோட மைலேஜ் வச்சு தான் வந்து பீப்புள் அவங்க கால் ஃபார் பண்ணுறாங்க. இந்த தெய்வ திருமகள் அப்படிங்கிற மூவியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சில் வந்து விக்ரம், அனுஷ்கா, அமலாபால், ஜிவி பிரகாஷ், முத்துக்குமார் இவங்க எல்லாத்தையுமே 1 by 1 மேஜிக்கில் ஸ்டேஜில் அப்பியர் பண்ண வச்சது. அது வந்து என்ன சொல்கிறது, தமிழ்நாடு அளவில் கிடையாது, உங்களுக்கு இந்தியா அளவுலேயே வந்து பேசப்பட்ட ஒரு கான்செப்ட். ஸோ மிட் ஆஃப் த ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இன்ட்ரோ கூப்பிடுவாங்க. அடுத்து நம்ம யாரை வெல்கம் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆங்கர் ஸ்டாப் கொடுப்பாங்க. அவர் ஒரு மேஜிக் பண்ணுவோன்னா டக்குன்னு ஒருத்தர் அப்பியர் ஆகிற மாதிரி, அவ்வளோ வெல்கம் மாம்பழம் பால் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுக்குறது. அந்த மாதிரி விஷயங்கள் அது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ மைலேஜ்னு எடுக்கும்போது நம்ம கான்டாக்ட், 1-to-1 கான்டாக்ட். இப்போ ரீசெண்டாக வரும்போது உங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில். இல்லை நான் எதுக்கு இதை கேட்க வரேன்னா, ஒரு மெஜிஷியன் வந்து எனக்கு எவ்வளோ மணி மேக் பண்ண முடியும். நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெஜிஷியன், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியலாக இது எவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபீல்டு. ஏன்னா பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து இதை பற்றி இது கூலாக இருக்குது, நான் இதை பண்ணலான்னு யோசிக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து அது எவ்வளோ ஃபினான்ஷியலாக ரிவார்டிங்காக இருக்குன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்காக தான் அதை கேட்க வரேன். இல்லை மெஜிஷியன் எடுத்துகிட்டோம்னா நிறைய பேர் இருக்காங்க சார். நம்ம 1-2 பேர்லாம் சொல்ல முடியாது, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அது எந்த அளவுக்கு நம்ம சேலஞ்சிங்காக அந்த ஃபீல்டை நம்ம கையில் எடுத்து கொண்டு போகிறோங்கிறதுல தான் இருக்குது. நம்ம கேர்லெஸ்ஸாக இப்போ நம்ம வேறு ஒரு ப்ரொஃபைலில் வச்சுக்கிட்டு இதை வந்து சப்ஸ்டியூட்டாக நம்ம ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை இதுவே ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணாலும் நம்ம எப்படி பீப்புளோட நம்ம கனெக்ட் ஆகிறோங்கிறது தான் முக்கியம். நம்ம மேஜிக் தெரிஞ்சாச்சு, ரைட், ஓகே, இன்னொரு ட்ரிக் நம்பர் 1, ட்ரிக் நம்பர் 2, ட்ரிக் நம்பர் 3, ட்ரிக் நம்பர் 4, எனக்கு வந்து 25 மேஜிக்ஸ் தெரியும், நான் என்டர்டெயின் பண்ணுறேன் அப்படின்னாலுமே அது எந்த அளவுக்கு அங்கே பீப்புள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிறது ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் த கான்டாக்ட் டெவலப் ஆகும். இப்போ ட்ரெண்டிங் வந்து எல்லாமே உங்களுக்கு சோஷியல் மீடியா இருக்கிறனால இன்னும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது. ஓகே, அதிலே வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் அரைஸ் ஆகலாம். யூடியூப்லாம் பார்க்குறோம், யூடியூப்லலாம் மேஜிக் ஷோ பண்ணுறாங்க, அதை பார்த்தும் சில பேர் கற்றுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ என்ன தான் வந்துட்டு லைக் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டாலும் வச்சுக்கிட்டாலும் ஒரு மாஸ்டர்கிட்ட இருந்து ப்ரொசீஜர் ABCD ஸ்கூல் போகிற மாதிரி தான். என்னதான் யூடியூப்ல எக்ஸ்பிளைனர்ஸ் இருந்தாலும் கிளாஸ் போய் உட்காந்து கவனிக்கிற ஒரு ஸ்டைல் இருக்குது. அப்படி பண்ணால் தான் ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். நம்ம ABCD நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம், லாஸ்ட் XYZலேருந்து வரவங்க அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ ப்ரெசென்ட் பண்ண முடியாமல் சில இடங்களில் மாட்டிக்கிறதும். சரி, நம்ம உங்களை விட்டுறலாம். பட் இன்னைக்கு ஒரு பையன் வந்து மெஜிக்குள்ளே வரணும்னு நினச்சானா, அண்ட் ஹீ இஸ் ஃபேர்லி குட், அவன் நல்லா ப்ரிப்பேர் ஆகி வரான், ஒரு நல்ல நெட்ஒர்க் இருக்குது. இப்போ அவன் வந்து ஹவு மச் கேன் ஹீ மேக் ஃபார் அ கிக் ஸ்டார்டிங்கில் 2025 பேசிக் ஸ்டேஜஸில் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வந்து வெளியே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஒருத்தர் புதுசாக ஃபீல்டுக்குள்ளே வராரு அப்படிங்கிறப்போ அவரை வந்து ஃபஸ்ட்டு பப்ளிக்கு தெரிய வைக்கணும், ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ்க்கு தெரிய வைக்கணும். அப்படிங்கிறப்போ லைக் என்ன டிமாண்ட் ஆஃப் த மணிங்கிறத தாண்டி நான் ஒரு டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ், தகுந்த வாய்ப்புகளை வந்து அவர் தான் ஏற்படுத்திக்கணும். நல்ல ஒரு ஸ்டேஜஸ்லாம் வரும்போது அதை ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசிக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 5Kலேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஓகே. ஸோ ஒரு 4 வீக்கெண்ட் ஒரு மாதத்துக்கு இருக்குன்னா மேபி தே கேன் மேக் அப் டு 20K ஒரு மாதத்துக்கு. ஓகே, ஃபேர் இனஃப். ஸோ வேறு ஏதாவது ட்ரிக் பார்க்கலாமா சார்? எனக்கு ஜாலியாக இருக்குது, அதனால அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக லைக் இன்செப்ஷனில் வர மாதிரி ஒரு இதெல்லாம் வச்சுருக்கீங்க, பம்பரம்லாம் வச்சுருக்கீங்க. ஆமாம் சார், பம்பரம் அடுத்த லெவலுக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே, சூப்பர். இது வந்து ஒரு சின்ன ஒரு கிளாக், ஓகேவா? இதில் வந்து சின்ன முள்ளங்க பெரிய முள்ளங்கள்லாம் கேட்கக்கூடாது.
ஓகே. ஏன்னா இந்த சின்ன சிஸ்டமில் ஒன்று தான் வைக்க முடியுது. ஸோ ஏதாவது ஒரு டைம் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஓகே, மூவ் பண்ணி செட் பண்ணிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் தி டோர் அண்ட் கிவ் டு மீ பேக். ஓகே. ஓகே. இந்த டேபிளில் இதை வந்து எந்த இடத்துல வச்சா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இந்த டேபிள் ஓகேவா? ம், ஓகே. அது வந்து கேமரா ஃப்ரேமில் வருதாங்கிறதையும் பார்த்துக்கோங்க. வருதா? 2 கேமராலையும் வருதா? ஓகே. ஏன்னா இதுவும் பிளாக் டார்க் கலர், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இல்லை ரைட், நீங்கள் ஒரு டைம் செட் பண்ணியிருக்கீங்க. கிளியர். ஸோ அது வந்து நம்ம கெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கெஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு சின்ன க்ளூ மாதிரி தெரியணும். எக்ஸாக்டாக நூல் பிடிச்ச மாதிரி கிடைக்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. மைட் பி கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் இருக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் என்ன டைம் செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. நீங்கள் அதுக்குன்னு கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படியே நிற்குதாலாம் தேடணுங்கிறதெல்லாம் கிடையாது. ரைட், கிளியர். ஜஸ்ட் ஷோ மீ யுவர் ஃபிங்கர். எந்த ஃபிங்கரில் டேர்ன் பண்ணியிருப்பீங்க தெரிஞ்சுக்கலாமா? எந்த ஃபிங்கரில் டியூன் பண்ணீங்க? தெரியலையே. இந்த ஃபிங்கர்னு நினைக்கிறேன். தெரியல, நாட் ஷூர். அப்படிலாம் காட்டாதீங்க சார். தெரியல, அதனால தான் கேட்குறேன். லைட்டாக நினைக்கிறேன். சரி, இந்த ஃபேர் வச்சுக்கோ. ஜஸ்ட் ஐ நீட் 100% அட்டென்ஷன். ஓகே. நீங்கள் எதில் நீங்கள் டியூன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ்லி இதை நீங்கள் செட் பண்ணிக்கிற டைம் வந்து இட் வில் க்ளோசர் டு இஸ் இட் 1? யா. எஸ். யா. யோசிக்கிறோம் இது எப்படியா இருக்கும், என்னவா இருக்கும், என்ன பண்ணியிருப்பான், எப்படி பண்ணியிருப்பான் இல்லை. நான் என்ன பார்க்குற வியூவர்ஸ்க்குமே நான் ஜம்ப் ஆகிட்டேன். நான் எங்கே போயிட்டேன்னா நீங்கள் 2 மோதிரம் போட்டிருந்தீங்களா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு மோதிரம் தான் போட்டிருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ திடீர்னு என்ன 2 கையில் ஒரு சில்வர் இருக்குது, ஒரு கோல்டு இருக்குது. அதாவது மெஜிஷியன் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபாஸ்டர் தென் ஐஸ் இப்படிங்கிற ஸ்பீடு தான் அது. அதுதான் ப்ராக்டிஸ். அது வந்து ஒரு நாளில் ஒரு விஷயம் வராது. எனக்கு என்ன தெரியுமா மெஜிஷியன்ஸ் கிட்ட பிடிச்சிருக்குது, யூ சே தட் இட்ஸ் அ ட்ரிக் அண்ட் வி ஆர் ரியலி குட் அட் இட். எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா நான் பண்ணது ஒரு மேஜிக், இதை நீ நம்ப நான் கடவுள்னு சொல்கிறப்ப தான் பிரச்சனை வருது எனக்கு. நீங்கள் அதை ட்ரிக்குன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் எக்ஸைட்டிங் பிகாஸ் அங்கே நீங்கள் வந்து என் பிரெயினை சேலஞ்ச் பண்ணுறீங்க. டேய் முன்னாடி ஒன்று பண்ணுறீங்க, முடிஞ்சால் கண்டுபிடுறா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதான் சார், நம்ம அதை வந்து என்னென்னா லைக் நான் கடவுள்னு சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் கடவுள்னு சொல்கிறவங்க அவங்க எப்படியோ வந்துட்டு போகுது. பட் இது வந்து ஒரு ட்ரிக்கில் நம்மளுக்கு மிஸ் ஆகுதுன்னா அடுத்த கண்டினியூஷன் அப்படியே அதோட செயின் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஓகேவா? இல்லை இன்னொரு சின்ன ஒரு எடுக்கலாம். ஓகே. இந்த கார்டே எடுத்துக்கலாமே. இது ஷஃபிள்டு தான். ஏதோ இடத்துல நீங்கள் டச் பண்ணுங்கள். கிளியரா எடுத்து பார்த்துக்குங்க. ஓகே. பார்த்துட்டிங்களா? காட்டிட்டீங்களா? இப்போ இதுக்குள்ளே டாப்லேயே வைங்க, தப்பு இல்லை. ஓகே. ஜஸ்ட் ஷோ மீ யுவர் ஹேண்ட். அந்த கை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்து சொன்ன இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க, எடுத்து பார்த்துருக்கீங்க. நான் ஏதாவது பண்ணேனா இது வரைக்கும்? இல்லை. இது வந்து ரைட்டாக தப்பான்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு பரிட்சாத்தமான முறையில் தான் அது. கரெக்டா? வா. அதை கண்டினியூவாக கொண்டு போனோம்னா போயிட்டே தான் இருக்கலாம் சார். செம மேட்டராக இருக்கு. ஏன் வந்து மெஜிஷியன்ஸ் எல்லாரும் இந்த கார்ட்ஸில் ரொம்ப கண்ணாக இருக்காங்க? ஏன் எவ்ரி ட்ரிக் இஸ் அபவுட் சம்திங் இஸ் அபவுட் கார்ட்ஸ்? ஏன்? அதாவது நம்ம இப்போ இந்த பால் இருக்குது அப்படின்னாக்கா இந்த பாலை வச்சு ஒரு சில விஷயங்கள் தான் பண்ண முடியும். இந்த பால் இருக்குன்னா இட்ஸ் ரெட் கலர் பால். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இந்த பாலை வந்து ஜஸ்ட் இதுக்குள்ளே வச்சு அப்படியே ரப் பண்ணிட்டேன்னா போயிடும். ஜஸ்ட் வா அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் நம்ம த்ரோ பண்ணணும். பட் ஆனால் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ட்ரிக்ஸ் இருக்குது, கோடிக்கணக்கில் இருக்குது.
பண்ணணும்னா பண்ணிகிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்து. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கார்ட்ஸில் பண்ண இன்னும் அடுத்த லெவலுக்கு க்யூரியாசிட்டி அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ காயின் வச்சு பண்ணுறோம்னா காயினில் வந்து ஒரு செட் ஆஃப் பேக்கேஜ் ஆஃப் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மெஜிஷியன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கார்ட் பேக்கு ஒரு காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஷோ பண்ணி முடிச்சிடலாம். ஓகே. லைக் வாக் அரவுண்டாக இருந்தாலும் சரி, க்ளோஸ்அப்பாக இருந்தாலும். பட் ஆனால் ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா விஷுவல் ஸ்டேஜில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ விஷுவலாக எல்லாருக்கும் தெரியணும். பார்க்குற ஆடியன்ஸ் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கிறவருக்கும் தெரியணும், லாஸ்ட்டாக உட்காந்துருக்கிறவரும் தெரியணும். 30 அடி 40 அடி உட்காந்துருக்கிறவருக்கும் அந்த விஷுவல் தெரியணும். அதனால் ஸ்டேஜில் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் விஷுவலான ஐட்டம்ஸ் பிளான் பண்ணுவோம். க்ளோஸ்அப்பில் இவ்வளோ டிஸ்டன்ஸில் பண்ணுறதுங்கிறதுக்கு கார்ட்ஸ் காயின்ஸ் இதெல்லாம் நம்ம இது பண்ணுறது. ஸோ சாரி, பட் முன்னாடி இருந்த சினிமாவில் வந்து மேஜிக் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்களா? மேஜிக்கை ட்ரிக்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க சார். ஏன்னா இப்போ விஎஃப்எக்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம மோர் கம்ப்யூட்டர் ரிலையன்ட் ஆகிட்டோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது மேஜிக் ரிலேட்டடாக இருந்திருக்கான்னு நான் கேட்க வரேன். பெருசாக அவங்க ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி இப்படி பண்ணலாம், பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது எக்ஸாம்பிள்? ராஜாக்கள் காலத்தில் வந்துட்டு இப்படி டக்குன்னு இப்படி பூ எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இப்போ இருக்கிற 98க்கு அப்புறம் தான் வந்து மேஜிக்ஸை கொஞ்சம் இடையில இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி அதிகமான இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது. ஓகே. நீங்கள் இந்த படம் பார்த்துருக்கீங்களா சார், ப்ரெஸ்டீஜ் பார்த்துருக்கு. ஸோ அந்த படத்தில் வந்து கோலே என்னன்னா யார் பெட்டர் மெஜிஷியன் காம்படிஷன். ஆமாம், கிறிஸ்டியன் பேலுக்கும் இவங்களுக்கு ஹியூக் ஜாக்மேனுக்கும் அது போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அல்டிமேட்டாக அது எங்கே போய் முடியும்னா ப்ரெசன்டேஷன் தான் எல்லாமே. ட்ரிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுல அதே மக்களை நான் இன்னும் 100 மடங்கு அதிகமாக அம்யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதை நோக்கி போயிட்டுருக்காங்க. பட் அந்த படமே பார்த்தீங்கன்னா அவங்க செட் பண்ண எரா வந்து ரொம்ப பழைய காலம். நிக்கோலா டெஸ்லாலாம் வந்துட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து டு யூ திங்க் ஆடியன்ஸை நம்ம அந்த காலகட்டத்தில் மேஜிக்னு சொன்னால் ஒரு வாவ் அந்த இது வந்து இன்றைக்கும் அதை கிரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பண்ணலாம் சார். எல்லாமே இப்போ நம்ம ஃபாரின்லலாம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. எல்லாமே ஸ்பான்சர் தான். இப்போ அங்கே வந்து பண்ணுறாங்க. இப்போது அங்கே இருக்கிற ஃபாரின் மெஜிஷியன்ஸ் வந்து பெரிய லெவலில் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஊரில் வந்து நம்ம இங்கே பண்ணும்போது அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கமர்ஷியல் பார்ட்டில் எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சோர்சஸ் எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் பார்ட். இப்போது நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன் அப்படின்னா ஸோ எல்லாருக்கும் ஒரு பேக்ரவுண்டில் வந்து இருக்கணும் ஃபண்டிங்னு ஒரு விஷயம். நம்ம ஊரில் பொறுத்தவரையும் அந்தளவுக்கு பெரிய லெவலில் அதுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடையாது. பெரிய லெவலில் ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பிகைண்ட் த ஸ்க்ரீனில் ஸ்பான்சர் இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் பண்ணதுலேயே பெரிய மேஜிக் ஷோ இது? நான் பண்ணதுலேயே பெரிய ஷோனா தெய்வ திருமகள் ஆடியோ லான்ச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்துட்டு நான் வாங்கினதுலேயே நல்ல மேக்ஸிமம் பே. அது யாருமே இந்தியாவில் பண்ணாத ஒரு கான்செப்ட் அது. ஓகே. அவங்களுக்கு வந்து 2 days ட்ரைனிங் கொடுத்தோம் ட்ரேட் சென்டரில். விக்ரம், அனுஷ்கா, அமலாபால், ஜிபி பிரகாஷ், முத்துக்குமார் இவங்க 5 பேர்த்தையுமே ஒரு டே பிஃபோர்லேருந்து வர வச்சு 2 days ட்ரைனிங் கொடுத்து பண்ணது. ஓகே. யாருமே எதிர்பாராத ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் யாரும் மூவி இண்டஸ்ட்ரியிலேருந்து அந்த மாதிரி பண்ணணும். மூவி இண்டஸ்ட்ரியில் ஆடியோ லான்ச்சில் வந்து 2ஆம் உலகமும் சம்திங் 3ஆம் உலகம் சாங்கில் வந்து ஆடியோ லான்ச் பண்ணோம். அந்த ஆடியோ 2ஆம் உலகம் எஸ் செல்வராகவன் சாரோட மூவி. அதில் வந்துட்டு லைக் அந்த ஆடியோ டிஸ்கை வந்து நான் மேஜிக் பண்ணி அதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது. ஒரு மேஜிக் செட் ஆஃப் மேஜிக் முடிச்சுட்டு அதில் வந்து ஒரு ஒரு அந்த டிஸ்கை கொண்டு வரதே ஒரு ஷார்ட்டான ஒரு பர்சன் எடுத்துன்னு வருவார். அதை வந்து கொரியோகிராஃப் பண்ணி சத்யம் தேட்டரில் அது பண்ணோம். ஓ சூப்பர். இந்த வெட்டிங்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து மேஜிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்போது பண்ணுறப்போ எது ஃபன்னாக இருக்கும்? எது வந்து உங்களுக்கு என்னடா மற்றதுக்கும் வெட்டிங்ஸ் கிடையாது சார். அதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி எடுத்துட்டோம்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. கேக் கட்டிங்க்கு பிஃபோர் தான் வந்து மேஜிக் ஷோங்கிறது நடத்துவாங்க. ஏன் அப்படி? ரீசன் என்னென்னா லைக் ஒரு செட் ஆஃப் கேதரிங்கில் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ங்கிறது தெரியும். ஒரு 6:30க்கு பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க, இன்வைட்டில் போட்டிருக்காங்கன்னா நம்ம அப்போ தான் 6:30 தான் வீட்டிலேருந்தே கிளம்புவாங்க. ஓகேவா? ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பஞ்சுவல் பரமசிவம் என்ன பண்ணுவாருன்னா வந்து 6:30க்கெலாம் டான் வந்து உட்காந்துருவார். அதை தாண்டி அதுக்கப்புறம் தான் பீப்புள் 1 by 1 வர ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஆப்வியஸ்லி நம்ம கேக் கட்டிங் பண்ணுறதுக்கு எந்த டைம் சூட்டபுளாக இருக்குன்னா 7:30 to 7:45. இது என்ன தான் தலையில் நின்னாலும் அப்படி தான் நடக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம பீப்புள் எதிர்பார்த்த கெஸ்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் கேக் கட்டிங் பண்ண போகிறோம். அல்டிமேட்டாக எதுக்கு கெஸ்ட்டை வர வைக்கிறோம்? சாப்பிட்றது கிடையாது, குழந்தைய வாழ்த்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாருமே இருக்கும்போது தான் வாழ்த்து வாங்க முடியும். ஓகேவா? ஸோ ஒரு 50% ஆஃப் த கேதரிங் ரீச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒன்ஸ் 50% ஆஃப் த கேதரிங் ரீச் ஆகிட்டானா வில் ஸ்டார்ட் த ஷோ. இது என்ன பர்பஸ் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வைக்கிறதுக்கு? ஒரு பர்த்டே பார்ட்டினை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன்.
ஒரு 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 தியேட்டர் ஸ்டைலில் சீட்டிங் போட்டிருக்காங்க, நிறையா சீட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 ஒரு லைன் எடுத்துக்கோமே. ஒரு லைனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து அந்த இப்போது மதன் கௌரி சார் இருக்கார், உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன், ஓகே, சீட் நம்பர் 1ல் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பார். சீட் நம்பர் 2ல் வந்து உங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தர் உட்காந்துருப்பார். சீட் நம்பர் 3ல் வந்து நம்ம கொலிக்கு ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. சீட் நம்பர் 4ல் வந்து வேற லெவலில் வேற இடத்துலேருந்து வந்து உங்கள் வீட்டிலேருந்து வேற ஒரு ரிலேஷன் ஒரு யார் வேணா இருக்கலாம். ஒரு 4-5 மெம்பர்ஸ் அந்த லைனில் இருக்காங்க. நான் சொல்கிறது வந்து ஏதாவது ஒரு டேக் எனி ஒன் ரோ எக்ஸாம்பிளாக, அதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இருக்காது. ஒருத்தருக்கு வந்து புதுசாகவும் பேசி பழகிக்க முடியாது. ஹாய் சார், நான் தான் இவரோட ஃப்ரெண்டு, நான் சரி இருந்துட்டு போங்க அப்படின்ட்டாருன்னா என்ன செய்வீங்க? அதனால் இப்படியே தான் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு 50% அந்த பீப்புள் வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ண ஒவ்வொருத்தராக வந்து அக்காமடேட் ஆகிக்குவாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 6:30ங்கிறது ஒரு 7 o'clock போல் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 7:30 வரைக்கும் அந்த 7:30 போல் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒரு 8 o'clock வரைக்கும் கூட ட்ராவல் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த ஷோ ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த எல்லா கெஸ்ட்டும் வந்து உட்காந்துருவாங்க. ஸோ அல்டிமேட்டாக எல்லாரோட மைண்ட் செட்டும் ஆன் ஸ்டேஜ் தான் இருக்கும். பார்க்குற ஆடியன்ஸோட மைண்ட் செட்டு எல்லாமே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes அப்படி இப்படின்னு உட்காந்துருப்பாங்க. சில பேர் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இந்த உலகத்துக்கும் சம்மந்தம் இப்படி திரும்பிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணுவோம், எல்லாரும் பார்த்துட்டு நம்ம மட்டும் இப்படி திரும்பி உட்காந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், அவரும் ஆட்டோமேட்டிக்காக திரும்பி உட்காந்துருவார். ஸோ ஒரு 100% எல்லாரோட கிட்ஸோட பர்த்டேக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே குழந்தைய வாழ்த்துறதுல மட்டும் மைண்டு ஒருநிலைப்படுத்தப்படும். ஸோ கேக் கட்டிங் பண்ணுற டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நவ் இட்ஸ் டைம் ஃபார் த கேக் கட்டிங் செலிப்ரேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். கேக் கட்டிங் பண்ணிடுவாங்க. ரைட்டுக்கு ஃபோட்டோகிராஃபி செஷன் வரும், சாப்பிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ பர்த்டே பார்ட்டியில் எப்படி அப்ளை ஆகுது? ஸோ வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா, நார்மலாக ஒரு வெட்டிங் ஈவெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஷோ எப்படி யூஸ் பண்ணுவாங்க, வெட்டிங்கை பொறுத்த மேஜிக்கும் கிடையாது, லைட் மியூசிக் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் டிஜே போயிட்டுருக்கு. ஓகே, டிஜே இன்னொரு ஃபன் என்னென்னா பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் வச்சுருப்பாங்க. பேஷண்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்கள கொண்டாந்து ஸ்பீக்கர் பக்கத்தில் உட்கார வச்சுருவாங்க. வயசானவங்க இருக்காங்க, ஹார்ட் பேஷண்ட்லாம் இருக்காங்கன்னா கரெக்டாக பத்திரமா இங்கேயே உட்காந்துருமா, எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படி அவங்களால இங்கேயும் ரோமிங்கில் இருக்க போகிறது கிடையாது. எப்படி யங்ஸ்டர்ஸ் ஒரு இடத்துல இப்படி உட்கார போகிறது கிடையாது. சும்மா வச்சு குறுக்கம் இருக்கு அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து அப்பாக்கள் குழந்தைய பிடிச்சிட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி வெட்டிங் ஈவெண்ட்ஸில் வந்து குழந்தைகளை வந்து மதர்ஸ் இது அதிகமாக இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறையா ஃபுல்லாகவே ஜுவல்ஸு, பட்டுப்புடைகள் இதை மாதிரி ஒரு ஆர்னமெண்ட்ஸ்லாம் போடும்போது இப்போ வரக்கூடிய ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்குறது பெருசாக தெரியணும், ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். ஓகேவா? ஆன்டிக் ஜுவல்லரிஸ். குழந்தை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா குழந்தை எதுவும் செய்யாது சார். குழந்தை இப்படி தூக்கிட்டு போது லைட்டாக கொஞ்சம் மடங்கிச்சுனாலுமே கூட டொக்குழுந்து போயிடும். அதை நம்ம கடையில் போய் உட்காந்து அதனால என்ன பண்ணுவாங்க, ஸ்டாச்சு மாதிரி எப்படி வீட்டிலேருந்து கிளம்புறாங்களோ அதே மாதிரி ஸ்டாச்சு மாதிரி வீட்டில் திரும்ப போனாங்கன்னா அந்த ஜுவல்ஸுக்கும் பாதுகாப்பு. ஓகேவா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுங்களேன். அதை வந்து ஃபாதர்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபாதர் என்ன பண்ணிடுவார், குழந்தைய வச்சுக்கிட்டு அங்கே பாரு ஷோ பண்ணுறாங்க பாரு, உட்காரு மேஜிக் ஷோ பார்க்கலாம் உட்காருன்னு அவர் சேஃபாக குழந்தைய உட்கார வச்சுருவார். அவங்களும் அப்படியே உட்காந்துவாங்க, நல்லபடியாக கேட்க அழகாக போயிட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு பொறுமையாக சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு இது ரிசப்ஷன், அந்த மாதிரி ரிசப்ஷன் ஈவெண்ட்டில் இது யூஸ் ஆகும். கார்பரேட் ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த டைமிங்கில் அப்ளைங்கிறது ஒன்று இருக்குது. நம்மளுக்கு இல்லை கெட் டுகெதர் டீம் அவுட்டிங் மாதிரி போகிறோம், அந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த ஸ்டைல் ஆஃப் மேஜிக் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ டீம் அவுட்டிங்லாம் போகிறோன்னா உங்களுக்கு மிட் ஆஃப் த க்ரௌடில் நின்று அவங்கள வந்து அவங்க கூட இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எஸ் ஒயிட் கலரில் நல்ல கலர் தெரியும். எஸ் குட். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பலூன் எடுத்துக்கலாம். சூப்பர் சார். அதை வந்து 30 செகண்ட் டைம், 30 செகண்டில் வந்து சார் எவ்வளோ பெருசாக ஊதுறீங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இதுலலாம் ரொம்ப பேடுங்க, ஊடுறதே கஷ்டமாக இருக்கு. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் ஆனந்த பவன். ப்ளீஸ் ட்ரை பண்ணலாம் சார். இல்லைங்க, கஷ்டமாக தான் இருக்குது. லைக் ரெகுலர் பலூன் ஊதுற மாதிரி இல்லை, கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இல்லை நார்மல் பலூன் தான் அது. பட் ஆனால் என்னென்னா நமக்குள்ள ஒரு தரப்பான், இன்னைக்கு இது ஊதிராத அசிங்கப்படுத்திட போகிறாங்க அப்படி இப்படிலாம். அதெல்லாம் கிடையாது. கஷ்டமாக தான் இருக்குது. இது ஊதுங்க. இதை ஊதலாம் சார்.
ஊதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா அதை குறுகுறுன்னு ஒரு 5 செகண்ட் பார்த்துட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ தெரியாது, இருந்தாலும் நம்ம தலைகாவை தொடச்சிடணும். சாரி, தொடச்சி எடுத்துட்டு மாசுங்க. இதுவே அப்படி இப்படின்னு பண்ணால் இது வேறு பலூன் ஸ்கல்ப்டிங்கு, அதை அடுத்த வேறு ஒரு செஷனில் வச்சுக்கலாம். ஓகே, இந்தாங்க இதுக்கு என்னோட கிஃப்டாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ. மாஸ் வேறு லெவல். இதனை ஏன் வந்து டீம் அவுட்டிங் மாதிரி இடத்துல இந்த மாதிரி மேஜிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறோம்? இது மேஜிக் கிடையாது ஆக்சுவலாக, இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரிக்கு தான் அது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 4 பேர் 5 பேர் ஆனால் இது நான் ஊத ட்ரை பண்ண வர மாட்டேங்குது. வரும் சார், கண்டிப்பாக வரும். ஸோ இது எப்படின்னா, அதுக்கு என்ன ட்ரிக் இருக்குது? ட்ரிக்கு வந்து எனக்கு ஊதி ப்ராக்டிஸ் இருந்தாலும் டப்பு நான் ஊதிட்டேன். ஏன்னா பிகாஸ் ஸோ ஐம் அன் ஆங்கர். அந்த இடத்துல வந்து ஒரு மெஜிஷியனாவோ இல்லை ஒரு எம்சியாவோ நான் அந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது ஒரு 10 பேரை நான் ஊத வைக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஊதி காட்டணும். அப்போ தான் அவங்க நம்புவாங்க. ஸோ லைக் அந்த மாதிரி இடத்துல பண்ணும்போது ஒரு 4 பேர் 10 பேருக்கு இந்த பலூன்ஸ் கொடுக்குறோம், யார் ஃபஸ்ட்டு ப்ளோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு லெவலில் யாருமே ப்ளோ பண்ண மாட்டாங்க. ஸோ அன்லெஸ் அதர்வைஸ் அங்கே இருக்கிற நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்லுவோம், இதை வந்து உங்கள் முன்னாடி யாருமே கிடையாது, எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு வச்சுக்குவோம். ஸோ நீங்கள் ஹையர் அஃபீஷியல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் ஏதாவது, ஏன்னா சில இடங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தனக்குள்ளே ஒரு இது வச்சுருப்பாங்க, நம்ம ஏதாவது பேசினா அவங்க ஏதாவது சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் ஜாலியாக மேக் யுவர் செல்ஃப் மோர் கம்ஃபர்டபுள். இதில் ஃபஸ்ட்டு எனக்கு யார் ப்ளோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு என்கரேஜ் பண்ண சொல்லுவோம். ஒன்ஸ் என்கரேஜ் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற எங்கேருந்து தான் எனர்ஜி வரும்னு தெரியாது. 100% உங்களுக்கு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்த்தில் குறைஞ்சது 5 பேராவது ப்ளோ பண்ணிடுவாங்க. இதை வந்து நம்மளுக்கு டீம் அவுட்டிங் மாதிரி வரும்போது இதை வந்து மேஜிக்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ட்ரிக்கு இதில் சேர்ந்து இருக்கிறதுனால இதை மேஜிக்னு தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா மேஜிக் இஸ் ஃபுல்லி ஃபில்டு வித் த ட்ரிக், நத்திங் ஸ்பெஷல், நத்திங் சூப்பர் நேச்சுரல். மேஜிக்ங்கிறது ஒரு ட்ரிக்கு தான். அந்த மாதிரி பண்ணும்போது இதுவும் ஒரு ட்ரிக்கு தான். நீங்கள் என்னைக்காவது யார்கிட்டயாவது எதையாவது சொல்லி இந்த மாதிரி பண்ணி பயமுறுத்திருக்கீங்களா? எந்த மாதிரி சார்? இப்போ எனக்கு ஒரு வேளை உங்கள் அளவுக்கு ட்ரிக்ஸ் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், எவனா பயமுறுத்தணும்னா இங்கே பாரு உன் மோதிரத்தை நான் சில்வர் ஆக்குறேன்டா அப்படின்னு சொல்லி ஏதாவது மாற்றி கையில் கொடுத்துருவேன், என்ன தங்கம் போயிடுச்சுன்னு பயப்படுவோம். அந்த மாதிரி ஏதாவது இல்லை, அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் வச்சுருக்கோம் சார். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கர்ச்சீஃப் வச்செல்லாம் பண்ணுறது உண்டு. நார்மலாக இப்போ என்னோட ஸ்டைல் ஆஃப் மேஜிக் எப்படி இருக்குன்னா, அங்கே ஆடியன்ஸ்குள்ளே இருக்கிற அவங்க கூட ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி பண்ணுறது. நீங்கள் வந்து இப்போ டெக் அண்ட் மேஜிக்கை மிக்ஸ் பண்ணுற ஒரு ஐடியா இருக்குல்ல, அது நீங்கள் பண்ணுறீங்க, ஏன்னா அதனால தான் வைஃபைலலாம் வருது. ஸோ இந்த ஜங்ஷர் எப்படி பார்க்குறீங்க? எப்படி சார்? ஒரு ஃபீல்டுக்குமே வந்து கம்ப்யூட்டர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வருது இன்றைக்கி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ரிசர்ச் ஒர்க், வி ஹேட் ஹியூஜ் டீம் டு டூ ரிசர்ச். இன்றைக்கி அவங்கள வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஐ வந்துருச்சு. லைக் ஒரு ஏஐ இல்லை, நிறைய ஏஐ இருக்குது. கூகுளோட நோட் புக் எல்எம்ல இருந்து தட்ஸ் ChatGPT, தென் தர் இஸ் க்ராக். டீப் ரிசர்ச் பண்ணுறது வந்து ஒரு சோர்ஸ் எடுத்து அதை நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணி பண்ணுற ஒரு ஒர்க்கை இப்போ ஹியூமன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. லைக் பேஸ் ஒர்க்கை வந்து இன்றைக்கி ஏஐ நிறைய பண்ணிகிட்டு இருக்குது. எக்ஸாம்பிள் ஒரு டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா இன்றைக்கி ஏஐ பண்ணி கொடுத்துருது, டூல்ஸ் அதுக்கு இருக்குது. ஸோ ஏஐ வந்து நிறைய இடத்துல டாக்டர்ஸ்க்கு வந்து ஏஐ ஹெல்ப் பண்ணுது. நம்ம வாட்ச் வந்து நம்மளோட சுகர் என்னன்னு பார்த்து சொல்லிடுது. இந்த மாதிரி நிறைய ஏஐ வந்து உள்ளே இன்க்ளூட் ஆகிட்டே இருக்குது. மேஜிக்குள்ளே ஏஐ எப்படி வந்துட்டு இருக்குது, ஒரு டெக்னாலஜி எப்படி வந்துட்டு இருக்குது. அண்ட் இன்னமும் பீப்புள் வந்து இன்றைக்கி பசங்க வந்து இப்போ நான் வந்து இப்போது இவ்வளோ அடல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மேஜிக்னா இது ஒரு ட்ரிக்குனா எக்ஸைட் ஆகிறேன்னு வந்து பார்க்குறது வந்து ப்ராபப்ளி இன்றைக்கி ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு வந்து ஓகே இந்த ட்ரிக்குங்கிற ஐடியாவோடய வரும். ஆனால் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப நான் அது ஒரு மேஜிக்காக மட்டுமே பார்த்து வரேன், இதோ பயங்கரமாக பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த சேஞ்ச் ஆஃப் ஜென்ரேஷன் அண்ட் சேஞ்ச் இன் டெக்னாலஜி எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து ஸ்கில் தான் சார். இதில் சேஞ்ச் ஆஃப் ஜென்ரேஷன் கேப்பு இருக்க தான் செய்யுது. அதான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த டெக்னாலஜியும் கிடையாது, ஒன்லி லைக் மெயில் அந்த மாதிரி. இப்போ வந்து எல்லாமே இருக்குது. அப்படி என்னதான் இருந்தாலும் அந்த ஸ்கில்டாக நான் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதுக்கு எத்தனை வருஷமானாலும் எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும். நம்ம டெக்னிக்கலாக வந்து இந்த என்ன சொல்கிறது, நம்ம ஆப் கேட்ஜெட்ஸை வச்சு யூஸ் பண்ணுறது இப்போ ட்ரெண்டிங்கில் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து பார்க்கும்போது லைக் அது வந்து எப்போவுமே அது கேரண்டி சொல்ல முடியாது, எந்த நேரத்தில் எது வேணால் காலம் வரலாம். அதனால் ஸோ நம்ம ஸ்கில்டாக நம்மகிட்ட என்ன முடியும். இப்போ நான் வந்து ஒரு என்டர்டெய்னராக போகிறேன் அப்படிங்கிறப்போ நான் என்ன நம்பணும் ஃபஸ்ட்டு, என்னால் என்ன பண்ண முடியும், அந்த அட்மாஸ்பியரில் என்னென்ன இருக்குது, ஓகேவா, அதை வச்சு என்னென்ன செய்யலாம், அதை பண்ணால் சக்ஸஸ் பண்ணி கொண்டு வரலாம். நம்ம கேட்ஜெட்ஸை பேஸ் பண்ணி போனோம் அப்படின்னாக்கா நம்ம ஸ்கில் அங்கே ஒன்றுமே கிடையாது, எமர்ஜென்சிக்கு வாங்குகிற இது மாதிரி தான்.
வீட்டில் வந்து வத்த குழம்பு அதை இதையும் போட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது எப்படி இருக்கும், நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கி சாப்பிட்றதோட ஃபீல் எப்படி இருக்கும். ஒரு பிரியாணி சாப்பிட்றோன்னா ஒரு பிரியாணி சூப்பராக பக்காவாக ஒரு அண்டாவில் வச்சு பக்காவாக ரெடி பண்ணுறாரு, அதெல்லாம் ஒரு ஸ்டைல். இதுவே ரைஸ் தனியாக கிரேவி தனியாக போட்டிருந்தாங்க இமீடியட்டாக பிரியாணி, அதோட ஃபீல் வேறு, அதோட ஃப்ளேவர் வேறு, அந்த என்டர்டெயின்மெண்ட் வேல்யூங்கிறது வேறு வேறு சேஞ்ச் ஆகத்தான் செய்யும். ஆனால் மக்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த மாதிரி தான் இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் அப்படி ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ என் பீரியடில் இருந்தவங்க எனக்கு அப்புறம் வந்தவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கில்டாக என்னவோ அப்போ நாங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவோம் அதை தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். பட் வேறு ஆப்ஷனே கிடையாது. சில பல சமயங்களில் நாங்களும் டெக்னாலஜி ஓரியன்டாக தான் போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக டெக்னாலஜி வந்து ஜஸ்ட் ஊறுகா மாதிரி தான் யூஸ் பண்ணுற மொழிய ஃபுல் மீல்ஸ் மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே சார், மெஜிஷியன்ஸோட சேலஞ்சஸ்னால் என்ன சொல்லுவீங்க? வாட் ஆர் த சேலஞ்சஸ் இன் திஸ் ஃபீல்ட்? சேலஞ்சஸ் இன் த சென்ஸ் ஆடியன்ஸ். ஓகே. நம்மளுக்கு கிடைக்கிற ஆடியன்ஸை பொறுத்து இருக்குது. நல்ல சில இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா லைக் ஒரு இடத்துக்கு ப்ரிப்பேர்டாக போகிறோம். நம்ம இங்கேருந்து இப்போ நம்ம நீங்கள் எனக்கு புக் பண்ணுறீங்க சார், இந்த மாதிரி எனக்கு இந்த ஷோ இருக்குது, இன்றைக்கி இந்த இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புக்கிங் கொடுக்குறீங்க. நான் ப்ரிப்பேர்டாகி போகிறேன். அங்கே போகும்போது எனக்கு எதுவுமே தெரியாது, யாருக்கு பண்ண போகிறோம், எங்கே பண்ண போகிறோம், என்ன மாதிரி கேட்டுக்கிறோம், என்ன மாதிரி அக்கேஷனுங்கிறது தெரிஞ்சிடும். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். சில இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு முன்னாடி அங்கே ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க, வெயிட்டிங், என்னோடய ஷோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆடியன்ஸ்லாம் இருப்பாங்க. அங்கே அப்படி பார்க்கும்போது அல்டிமேட்டான ரெஸ்பான்சஸ்லாம் இருக்கும். அவங்க இப்போ எழுத்தாப்பில் இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் ஃபேமிலி கேதரிங்குள்ளே வரும்போது வேறு லெவலில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கிறவங்களும் இருப்பாங்க. சில இடங்களில் பார்த்தோம்னா இருக்கலையே ஒன் ஆஃப் த பயங்கரமான ஒரு சேலஞ்சுனால் வந்து நாங்கள் வந்து ஒரு 5:30 முன்னாடியே போயிடுவோம். பிகாஸ் வி நீட் டு மேக் சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ நம்ம காஸ்டியூம் ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணுறது, வீட்டிலேருந்து கிளம்போது இந்த மாதிரி கோட் போட்டு போனால் ரோட்டில் பார்க்குற ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அங்கே ஸ்பாட்டுக்கு போய் தான் எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணணும். முன்னாடியே ஒரு 1 hour பிஃபோரே ரெடி பண்ணிடுவோம். ஸோ ஒரு 6:30 கமிட்மெண்ட் ஆகுதுன்னா கெஸ்ட்டு சில சமயம் 8:30 வருவாங்க. 8:30 வருவாங்க. அதையும் தாண்டி இன்னும் சேலஞ்சிங் ஆகும் என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஃப்ரண்ட்டில் எங்களுக்கு ஆடியன்ஸாக வந்து ஒரு வயசு கம்மியாக நடக்க முடியாத குட்டி குட்டி குழந்தைங்கள அந்த இதில் வச்சுக்கிட்டு உட்கார வச்சுருவாங்க. அவங்களுக்கு கேர்டேக்கர் கூட ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, பின்னாடி போய் பேல்பூரி பானிபூரி எல்லாம் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அவங்க எனக்கு இந்த உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் இருக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்களை என்டர்டெயின் பண்ணுங்க அப்படின்னு 6 மாத குழந்தைங்க என்டர்டெயின் பண்ணி என்ன ஆக போகுது? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறது உண்டு. வேறு ஆப்ஷனே கிடையாது, கிளம்பி போயாச்சு. இன்றைக்கி நம்ம பேமெண்ட் வாங்கி ஆகணும். நம்ம இன்றைக்கி வாங்குற பேமெண்ட்டுக்கு ஒரு வீட்டில் ஒரு கமிட்மெண்ட் ஏதாவது பிளான் பண்ணிட்டு வந்திருப்போம், இன்றைக்கி இது மாதிரி இருக்கும், இன்னொரு இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷோ பண்ணிட்டு தான் வந்தாகணும். நான் என்ன மாதிரி கேட்குறேன்னா சார், வீட்டில் லைஃப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் தேடிட்டு இருக்கோம், வி ஆர் மூவிங், ஓகேவா? ஆஃபீஸ் பார்த்தாச்சு, கொஞ்சம் டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. சரி சார். ஸோ இப்போ ஆனால் வந்து ஒரு மீடியா கம்பெனி, ஸோ எண்ட் ஆஃப் த டே வி டூ மேக் வீடியோஸ். பட் மீடியா கம்பெனினா ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட்டில் எப்படி இருக்கும்னா, ஓகே இங்கே வந்து ஃபுல்லாக ஷூட்டிங்காக நடக்க போகுது, பெரிய பெரிய கேமரா இருக்க போகுது, செட் அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் வருவாங்க. இது அப்படி கிடையாது. நீங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கீங்க, தி ஸ்பேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இட்ஸ் அ ஸ்டார்ட் அப். வி ஹேவ் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி எம்சோலஸ், வி ரன் தட். எல்லாமே நார்மலான ஒரு செட்டப் தான். ஆனால் நம்ம மீடியான்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்ப 4 பேர் சில இடத்துல பேக் சீட் போகிறத நம்மளால் பார்க்க முடியும். அவங்களுக்கு புரியலை, அவங்க மீடியானா சினிமா நினச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நிறைய மீடியா இருக்குது, டிவியை தாண்டி இருக்குது, டிஜிட்டல் வந்துருச்சுன்னு நிறைய தெரியாமல் இருக்குது. இது ஒரு சேலஞ்சாக நான் பார்க்குறேன் என்னோட ஃபீல்டில். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மேட்ரிமோனியில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்னு ஒரு கேட்டகரியே கிடையாது. அங்கே வந்து இது எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கும். ஃபன்னியாக இருந்தாலும் பட் இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த ஃபீல்டுக்குன்னே இருக்கிறது. அந்த மாதிரி நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஈஸியாக எப்படி உங்களுக்கு கல்யாணம் பொண்ணு கொடுத்தாங்கன்னு கேட்குறீங்க ஸ்ட்ரெயிட்டாக தான்? இல்லை நான் ஜென்ரலாகவே கேட்கல. ப்ராக்டிக்கலாக அது இருக்கலே ஒன் ஆஃப் த பயங்கரமான சேலஞ்ச் சார். அதை வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறோம் அப்படின்னு போகும்போதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சொல்ல முடியாது ஐம் மெஜிஷியன் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நமக்கே தெரியும் ஏன் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒருத்தர் பொண்ணு கொடுக்குறாங்க, மாப்பிள்ளை என்ன பண்ணுறார், இன்ஜினியராக இருக்காரா, மாப்பிள்ளையா இது எதுவாக இருக்காரா, எவ்வளோ நீங்கள் இன்ஜினியர் பிகம் அன் என்டர்டைனர். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஒன்று இருக்குல்ல. நான் மேரேஜ் பண்ணும்போதெல்லாம் நான் ஆஃபீஸில் இல்லை, அந்த ஜாபை குட் பண்ணி. அது ஒரு பெரிய ஃபன் என்னன்னா, லைக் ஜாயின் பண்ணியாச்சு, 1.5 year டீம் லீடராக ப்ரமோட் ஆயாச்சு. ஸோ நம்ம ஜாயின் பண்ணுற டயத்துலலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸில் இருக்கேன். நான் 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா 1 year வரைக்குமே லேர்னிங் ப்ராசஸ்னால் ஒரு கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு தியரிட்டிக்கலாக சொல்லுவாங்க, ப்ராக்டிக்கல் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் மெஜிஷியன் கூட ட்ராவல் பண்ணணும். என்னோடய ஆஃபீஸ் டைம் தாண்டி அவரு கூட நான் ட்ராவல் பண்ணணும். ஸோ அவரு கூட ட்ராவல் பண்ணால் தான் நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே கற்றுக்க முடியும். அவங்க கூடவே ட்ராவல் பண்ணால் தான் நம்ம கற்றுக்க முடியும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு 1.5 year வரும்போது டீம் லீடராக ப்ரமோட் ஆயாச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்கும், பிஸி கமிட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ பிஸி கமிட்மெண்ட்டாக இருக்கும்போது நம்ம நார்மல் ஒரு
டீமில் ஒன் ஆஃப் த பர்சனாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்காது. ஒரு டிஎல்லாக நம்ம ப்ரொமோட் ஆகிறோம் அப்படிங்கிறப்போ ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி. நம்ம டியூட்டி டைமை தாண்டி நம்ம கால்ஸ் வரும். நான் வந்து ஒன் ஆஃப் த டெலிமீடியா கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணேன். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எக்ஸ்கலேஷன்ஸு இஷ்யூ சால்வ் பண்ண நம்ம ஆஃபீஸே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம ஆஃபீஸு ஒர்க்கிங் வித் த ஒய்ஃபை ஒரு நெட்ஒர்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு சின்ன நெட்ஒர்க். இதுவே வந்துட்டு ஒரு 200 சிஸ்டம் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து நான் தான் அதை ஃபாலோப்பில் இருக்கேன். நான் தான் அதை சார்ட் அவுட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒர்க் ஆகலை, என்ன ஆகும்? என்னோட அஃபீஷியலாக நம்ம இந்த ஷோ டைமில் வந்து கால்ஸ் வரும். ஷோ டைமில் கால்ஸ் வந்தால் நம்மளுக்கு நம்ம பர்ஃபார்மராக இருக்கும்போது நம்ம அங்கே அந்த காலை ஃபாலோ பண்ண முடியாத சுச்சுவேஷனும். அந்த ஒரு இதனால நான் அதை குவிட் பண்ணிட்டு நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கேன். ஏன்னா என்னோடய ஷோ டைமில் 1 hour நான் ஷோ பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த கேப்பில் கால் வருதுன்னா அந்த காலை நான் அட்டன் பண்ணி பேசி அதை சார்ட் அவுட் பண்ணுற நிலைமையில நான் இருக்க மாட்டேன். பிகாஸ் நான் ஆன் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பேன். அது டக்குன்னு கால் சார்ட் அவுட் ஆகலைன்னா கிளைண்ட் வில் எக்ஸ்க்ளேட் ஆவாங்க. மீன் கிளைண்ட் வந்து ரொம்ப ஐரேட் ஆகிடுவாங்க. எனக்கு இது மாதிரி ஒர்க் பண்ணல, எனக்கு இதனால் 2 crore லாஸு, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது சரி நான் அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு தான் இப்போ என்டர்டெய்னராக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வெட்டிங் அப்படின்னு எடுக்கும்போது நான் மெஜிஷியன் அப்படிங்கிறத கன்வே பண்ணலை. ஸோ ஐம் அன் ஈவெண்ட் ஆர்கனைசர். ஸோ ஈவெண்ட் ஆர்கனைசருங்கிறது ஈவெண்ட் ஆர்கனைசரை ஓகே ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக கன்வே பண்ணிடலான்ட்டு ஐடியா பண்ணி தான் நான் பண்ணது. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு லெவலில் பார்த்து பேசுகிற ஆட்கள் யாராக இருப்பாங்க? டைரெக்டாக பொண்ணுகிட்ட பேச முடியாது, பொண்ணோட அப்பாட்ட பேச, மூத்தவர்கள்ட்ட தான் பேச முடியும், சீனியர் சிட்டிசன்ஸ். அவங்க மூலமாக தான் இது ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கும். ரிலேட்டிவ் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. அதில் நிறைய ஃபன் மொமெண்ட்ஸ். ஈவெண்ட்னா என்னப்பா, இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுங்க, வைக்கிறதுங்க, இது மாதிரி கம்பெனிஸ்லேருந்துலாம் வருவாங்க, பிடிப்பாங்க. அட பந்தல்லாம் போடுற வேலைன்னு சொல்லுங்கள் அப்படின்னா, ஏன்னா அவங்க அன்எஜுகேட்டட், அவங்களுடைய ஸ்டைலுக்கு தகுந்த அவங்க பார்த்த ஈவெண்ட்ஸை பேசுகிறாங்க. அவங்க பார்த்த ஈவெண்ட்ஸ். ஏன்னா வில்லேஜ் ஸ்டைல், வில்லேஜ்னு சொல்ல முடியாது. ஸோ நான் வந்து திருப்பூரில் தான் எனக்கு மேரேஜ் பண்ணது. அதுக்கு தகுந்த மாதிரி மீடியேட்டர்ஸ் நிறையா இருப்பாங்க. டைரெக்டாலாம் நம்ம எதுவும் ரீச் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஒரு 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 10 to 15 சோர்ஸில் நம்ம அந்த ஜாதகத்தை இது பண்ணுவாங்க, சர்க்குலேட் பண்ணி அதுலேருந்து அவங்க கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மூலியமாக தான் லிங்க் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அது ஒன் ஆஃப் த பெரிய சேலஞ்ச் தான். அது ஃபஸ்ட்டு நம்ம இவரை கன்வின்ஸ் பண்ணணும். யார்? ஒரு மீடியேட்டரை கன்வின்ஸ் பண்ணணும். ஆர்கனைசர், மேரேஜ் அசம்பிளர், கரெக்டான இடத்துல கேட்டு முடிச்சிட்டேன். அவரை கன்வின்ஸ் பண்ணி அவருக்கு முதல்ல புரிய வச்சு அவர் என்ன பண்ணுவார், அவங்க அந்த சைடில் வந்து வேறு மாதிரி இன்னும் பாலிஸாக சொல்லுவார். அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சுற்றி வளைச்சி எனக்கு வெட்டிங் பண்ணும்போதெல்லாம் வந்து என்கொயரி, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கா, போட்டு ஆமாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து அது வேறு சோர்ஸில் செக் பண்ணுறாங்க. என்னோடய ஃபேஸ்புக் ஐடியெல்லாம் வந்து பார்த்து ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணுறீங்க, இது பண்ணுறான்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து ஜீ தமிழில் இந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது. ஜீ தமிழ் வந்து தூள் அப்படின்னு ஒரு காமெடி ஷோ. அதில் வந்து பர்ஃபார்மராக பண்ணிகிட்டு இருந்தேன், நாட் ஆஸ் அ மெஜிஷியன். அதில் வந்து ஒரு காமெடி ஷோ, அதில் பர்ஃபார்மராக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட் வேணும் அப்படின்னா, ரைட்டு காப்பாற்றிடுவோனா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். ஸோ தி காட் அ கான்ஃபிடென்ட் வந்தது. ரைட்டோ கல்யாணம் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. சூப்பர். இப்போ ஜேர்னி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்மூத்தாக. நைஸ் சார், கிரேட் டாக்கிங் டு யூ. நிறைய இன்சைட்ஸ் வந்து கிடச்சிச்சு வித் மேஜிக் அண்ட் மெஜிஷியன்ஸ் லைஃப். டன் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் கிரேட் அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் டைம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ட்ரிக்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதை பார்த்துட்டே நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வில் ஸ்டார்ட் calling you for more magic even in close range. பார்க்கவே செமையாக இருக்குது. ஷூர் சார். தேங்க்யூ.